ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ன கிளியர் மூன்லெட் டஸ்கோட அனிமையோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாரி பேர் தப்பாக சொல்லிதா. சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துலாம். ஸோ பிளாட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். ஒரு ரெண்டு பேர் அவங்க வந்து டேட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஷோ தாங்க கைஸ் இது. கடைசியில் அவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த அனிமையோட மிச்ச கதை. வேறு ஒரு பிளாட்டு நான் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை போட்டு குழப்ப விரும்பலை. ஓகேவா? நீங்கள் வந்து சப் பிளாட்லாம் விட்டுருங்க. நீங்கள் வந்து மெயினான பிளாட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் சொன்னது தான், ரெண்டு பேர் வந்து டேட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து லவ் பண்ணலாம், இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பிளாட்டு தான் கைஸ் இது. கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஸோ அது கடைசியாக எப்படி முடிஞ்சிருக்குன்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் கைஸ் இந்த அனிமையோட மிச்ச கதை. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், நான் ஏன் ப்ரோ இந்த அனிமை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு சில காரணம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரீசன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பேர், அதாவது அந்த கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற அந்த ஒரு லவ். ஸோ ப்ரோ என்ன ப்ரோ ஸ்டார்டிங்கே வந்து இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த ஒரு லவ் தாங்க இந்த மொத்த ஷோவோட கதையுமே. ஓகேவா? நான் வந்து கேரக்டர்ஸ் பற்றிலாம் பேசலாம், பட் அந்த கேரக்டர்ஸ் இந்த ஷோவோட அந்த ஒரு கோரே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ்வை அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த மொத்த ஷோவுமே வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசலாம் தான் நான் அதை பற்றி பேச வந்தேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து இந்த ஷோவில் வந்து இருக்கவே இருக்காது. மேபி நம்ம போட்டாகனிஸ்ட்டுக்கு அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் எய்ட் வரலாம், பட் அது ஒரு மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, பட் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்ட பிறகு தான் அந்த ஒரு லவ் வரும்ன்றத இதில் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதுதான் இந்த ஷோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு லவ்வை அவங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு லவ் வருதுல்ல, ஓகே எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஓகே எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ்வை எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அதுதான் இதோட ஷோவில் மொத்தமாகவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதுதான் இந்த ஷோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேர் பழக தான் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அதாவது அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே தெரிஞ்சு அவங்கள லவ் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல். ஸோ அது வந்து இதில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க கைஸ். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசலாமே நான் அதை பற்றி பேசினேன். அதுதான் இதோட ப்ளஸ்ஸே கைஸ். அந்த ஒரு லவ்வை அவங்க ரெண்டு பேர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து இதில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு அதை வந்து ஸ்டேஜ் பண்ண விதங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே அந்த லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் எபிசோடில் ஒரு மாதிரி பேங்கராக முடிச்சிருப்பானுங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஏன்னா எனக்கு இந்த வந்து ஸ்லோ பேஸ் அந்த ஒரு ட்ராமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ஒரு லவ்வை ஃபீல் பண்ணுறது வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது. நான் வந்து மறுபடியும் சொல்ல மாதிரி இருக்கும், பட் அதுதான் அந்த ஷோவே. ஓகேவா? இந்த ஷோவே பார்த்தீங்கன்னா அது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நானும் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கும், பட் அதை வந்து இதில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. அதை சூப்பராக ஸ்டேஜ் பண்ண விதங்கள், அதை வந்து சூப்பராக வந்து ட்ராமா வந்து அதை சுற்றி வந்து க்ரியேட் பண்ண விதங்கள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம அப்படி பார்க்கும்போதுன்றது அந்த ஒரு ஃபீலே ஒரு மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? ஸோ நான் வந்து நல்லா தான் சொல்லுவேன். ஸோ ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு ஷோ நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், பட் இதில் வந்து அதை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. சூப்பராக ஸ்டேஜ் பண்ண விதங்கள், சூப்பராக அந்த ட்ராமாவை க்ரியேட் பண்ண விதங்கள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லவ்வை பற்றி பார்த்துட்டு வரலாங்க. இப்போ அந்த லவ்வை எப்படி வெளிக்காட்டுன்றது அந்த ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு விதமாக அவங்களோட லவ்வை வந்து வெளிக்காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஆர் பெரிய காரு வீடு பங்களா, ஸோ அந்த மாதிரி வாங்கியுமே அவங்களோட லவ்வை வந்து வெளிக்காட்டுவாங்க. இன்னொருத்தவங்க எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட லவ்வை வந்து வெளிக்காட்டுவாங்க. அதில் இன்னொரு வே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டஃப் மூலியமாகவும் அந்த ஒரு லவ்வை வந்து வெளிக்காட்டலான்றது தான் அதில் வந்து இதில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, ஸோ இந்த ஷோவில் வந்து நிறைய அந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டஃப் திங் வந்து நிறைய காட்டியிருப்பாங்க. ஃபிசிக்கல் ஸ்டஃப்னால் என்ன சொல்கிற, ஹக்கு கேஸு, ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வரேன் நான். ஓகேவா? ஸோ அதை வந்து இதில் வந்து ரொம்ப நிறைய காட்டியிருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் காட்டியிருப்பாங்கன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த ஷோவில் வந்து அதை வந்து ஒரு மெயினாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பட்
அதை வந்து இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ நான் மற்ற அனிமையோட இந்த அனிமையில் என்னடா இந்த ஃபிசிக்கல் ஸ்டஃப் திங்லாம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே வந்து இந்த ஷோலேயே கொடுத்துருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டே வந்து ஒரு வார்த்தை வந்து அவரே சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து என்னோடய லவ்வை வந்து எப்படி வந்து வெளிக்காட்டுறது எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி தான் என்னோடய லவ்வை வந்து நான் வந்து வெளிக்காட்ட முடியும் இந்த ஃபிசிக்கல் ஸ்டஃப் மூலியமாக தான் அப்படின்னு சொன்னதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். ஏன்னா ஆமால அப்படின்னு வந்து நம்மளுக்கே தோணுச்சு. ஏன்னா லவ் வந்து எல்லாருக்குள்ளேயும் தான் கைஸ், எல்லாருக்குள்ளேயும் தான் அந்த ஒரு லவ் வந்து ஆக்சுவலாக இருக்கும்ல. அந்த லவ்வை எப்படி வெளிக்காட்டுறத அங்கே தான் வந்து ஒவ்வொரு பர்சனுமே அங்கே தான் வந்து ஆக்சுவலாக வந்து டிஃபர் ஆவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷோவில். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்க காரு வீடு இல்லை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வேலையே வந்து இப்படியுமே வந்து நம்மளோட லவ்வை வந்து வெளிக்காட்டலாம் அப்படின்னு சொன்னதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷோவில். ஸோ அதுவுமே நான் ஒரு ப்ளஸ்ஸு கூட நான் அந்த ஷோவில் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுக்கிறேன். அந்த ஷோ என்ன சொல்ல வருதுன்றது தான் நான் சொன்னேன். ஓகேவா, லவ்வை வந்து வெளிக்காட்டுறது நிறையவே இருக்குது. அதில் ஒருவே பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டஃப் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து நானும் நினைக்கிறேன். ஓகே, அதுதான் நான் இந்த இடத்துல சொன்னேன். நான் வந்து எதையுமே வந்து மீன் பண்ணியோ இல்லை சர்க்காஸ்டிக்காக அப்படி இப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. ஓகேவா, ஸோ அதை வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி போகணுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் போட்டுறேன். அது பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே ப்ராக்டிக்கலாக காமிச்சிருப்பாங்க. இப்போது இந்த மாடர்ன் டே லவ் மாதிரி இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருந்தது. எதுவுமே வந்து பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் வந்து அனிமேல் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்பவே வந்து ஓல்சமாக இருந்தது தான் நான் சொல்லணும். நான் வந்து இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக இல்லை தாங்க. ஏன்னா கேரக்டர் பற்றி பேசலாம், பட் நான் அந்த கேரக்டர்ஸ் பற்றி அதுக்குள்ளே இருக்க சீன்ஸை பற்றி ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் பேசிட்டா ஸோ உங்களுக்கு போய் பார்க்குறதுக்கு அங்கே வந்து என்ன இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு ஆக்சுவலாக வராதில்ல. ஓகேவா, நான் மேலோட்ட பிளாட் சொல்லிட்டேன். பிளாட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு ட்ராமா கான்வர்சேஷன், அவங்களுக்கு அந்த ஒரு லவ்வை ஃபீல் பண்ணாங்களா இல்லையா. ஸோ அதுதான் சிம்பிளான பிளாட்டு. ஸோ இந்த பிளாட்டை மண்டையில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இந்த ஷோவை ஜாலியாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராம்காம்னா நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேங்க. ஐ நாட் சே இட்ஸ் தி கிரேட்டஸ்ட் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராம்காம்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த ராம்காம் சொல்லுவேன். ஸோ இந்த வருஷத்தோட என்னோட டாப் 10 அந்த ஒரு ராம்காம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இது வந்து உள்ளே வரும் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. ஏன்னா எனக்கு இந்த ஷோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகேவா, பர்சனலாகவே. ஸோ இதில் மாங்கா கூட போய் படிக்கலாமான்னு பிளானில் இருக்கிறேன். பட் பார்க்கலாம், மாங்காலாம் படிக்க மாட்டேன். ஏற்கனவே நிறைய பாகால பெட்டிங் இருக்குது கைஸ். நான் இப்போ மாங்காக்கு வந்து தனியாக வந்து வீடியோலாம் போட்டுனுக்கிறேன். ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா, நான் வந்து டாப்பிக்கை மாறி வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ டாபிக் உள்ள போகிறோம். சரிங்க ப்ரோ, கடைசியாக என்ன தான் சொல்ல வரீங்க, நீங்கள் அதை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் ஷோ கூட நான் சொல்லுவேங்க. ஸோ நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க இது ஒரு மஸ்ட் வாட்ச்னு, பட் நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. ஏன்னா இதில் அந்த ஒரு ராம்காம் இதுவே இதில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராம்காம்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து நிறைய ராம்காம் பார்ப்பீங்கன்னா கூட நீங்கள் இந்த ராம்காம் மிஸ் பண்ணக்கூடாது. இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ராம்காம் பார்க்கவே உள்ளே வரேன்னா கூட நான் இதை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தாங்க. ஸோ ஓவராலாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஷோ. ஸோ பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். என்ன கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் ஷோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராம்காமை மிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வள பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வேறு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.